சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் அப்படின்னா என்னென்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த காலத்தை தான் வந்து சங்க காலம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்களை சங்ககால புலவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த காலத்தில், அதாவது இந்த கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கள்ல, இந்த காலத்தில் வந்து எழுதப்பட்ட நூல்களை தான் வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். சரியா? இதில் இந்த சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவு தான் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா 14 மேற்கணக்கு நூல்கள், இன்னொன்று வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னென்னா, கடைச்சங்க காலத்தில் மதுரையில் வந்து முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்ன்ட்டு 3 சங்கங்கள் வச்சு தான் தமிழை வந்து வளர்த்ததாக நம்ம சொல்லுவோம். இதில் இந்த கடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்ட 10 பாட்டு 8 தொகை, இந்த 2 நூல்களுடைய தொகுப்பு தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 14 மேற்கணக்கு நூல்களை வந்து தொகை நூல்கள் அப்படின்ட்டும் சொல்லலாம். தொகை நூல்கள்னால் என்ன அப்படின்னா, பல நூல்களுடைய தொகுப்பாக இருக்கும். ஒரு பாடல் மட்டும் இருக்காது, பல பாடல்களுடைய தொகுப்பாக இருக்கும். அதுதான் வந்து தொகை நூல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போது சங்கம் மருவிய காலத்தில் வந்து தொகை நூல்களை 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா, மேல் வரிசை நூல்கள், கீழ் வரிசை நூல்கள். அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேல் வரிசை அப்படின்னா வந்து என்னென்னா, அதிக அடிகளை உடைய நூல்கள் வந்து மேல் வரிசை நூல்கள், குறைந்த அடிகளை உடையது வந்து கீழ் வரிசை நூல்கள். அவ்வளோதான். வேறு இதில் வந்து பாட்டினுடைய நீளத்தை வச்சு வந்து இதை வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்களே தவிர அதனுடைய பொருட்சுவையை வச்சு இதை வந்து வரிசைப்படுத்த இல்லை.